Hi friends, welcome to தெய்வாஸ் நலபாகம். இன்னைக்கு தெய்வாஸ் நலபாகத்துல சிக்கன் பள்ளிப்பாளையம் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க, பட் டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு இல்லை 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரித்து இது போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தை நம்ம ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சின்ன வெங்காயம் தாங்க. எந்த அளவுக்கு நம்ம இந்த வெங்காயம் சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதேமாதிரி சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. வெங்காயம் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு வதக்கியாச்சு. இப்போ நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 10 வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இது போல் கட் பண்ணிவிட்டு விதையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் மிளகாய் மட்டும் வச்சுருக்கேன். ஏன்னா விதையோடு சேர்த்தோமா ரொம்ப காரம் அதிகமாயிரும், அதனால் எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் காரமான மிளகாய் தான். இதுக்கு நம்ம வரமிளகாய் மட்டும்தான் சேர்த்துக்க போகிறோம், மசாலா எதுவுமே சேர்த்துக்கல. இப்போ கூட 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா ஒரு அளவுக்கு வதக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ அதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நாட்டுக்கோழியை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நல்லா 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விடுங்க. இந்த எண்ணெயிலேயே சிக்கன் நல்லா வதக்கி விட்டு தண்ணி விட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கினோம்னாவே நமக்கு தண்ணி விட ஆரம்பிச்சிடும். நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம இதை வதக்கிக்கலாம். இப்போ தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு சிக்கனு. இப்போ இதில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காயை இது போல் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உள்ளே சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் இந்த சிக்கன் கூட சேர்த்து நல்லா வேகும்போது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாத சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். சேர்த்துட்டு எல்லாம் நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுறலாம். சிக்கனும் நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுக்கு நல்லா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இது நாட்டுக்கோழிங்கனால வேகிறதுக்கு கொஞ்சம் நல்லா டைம் எடுக்கும். அதனால் நல்லா 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு இந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் இதை நம்ம வேக வச்சுக்கலாம். ஒரு 20 மினிட்ஸாவது ஆகும் இது நல்லா வேகிறதுக்கு. மூடி போட்டுட்டு நல்லா வேக வச்சிடலாம். நல்லா சிக்கன் நல்லா வெந்து தண்ணியெல்லாம் நல்லா குறைஞ்சி வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா பாதியே நல்லா எல்லாமே குறைஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் நல்லா ட்ரை ஆயிரும், சூப்பராக இருக்கும். இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ அந்தளவுக்கு நல்லா குறைஞ்சிருச்சு. மறுபடியும் மூடி போட்டுட்டு இன்னொரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் எல்லாம் நல்லா வெந்து கரைஞ்சி எல்லாம் ஒன்று போல் சேர்ந்து வரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் இப்போ எல்லாம் தண்ணி எல்லாம் ட்ரை ஆகி நல்லா ஒன்று போல் சேர்ந்து வந்துருச்சு. அவ்வளோதாங்க. இப்போ கொஞ்சமாக கட் பண்ண மல்லி இலை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம சூப்பரான சிக்கன் பள்ளிப்பாளையம் ரொம்ப குயிக்காக ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம தெய்வாஸ் நலபாகம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.